ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. நவராத்திரியினுடைய 7வது நாள் நாம் வழிபட வேண்டிய அஷ்டலக்ஷ்மியின் ரூபமானது தனலக்ஷ்மியின் வடிவம். தனலக்ஷ்மிக்கான தியான ஸ்லோகம். கிரந்தி ஹஸ்த பத்மேன கிங்கரேப்யோ தனம் பஹு கிம் கிம் இஷ்டமிதி ஸ்மிருத்வா கில்பிஷம் ஹரது ஸ்வயம். தனலக்ஷ்மி என்பவள் தனத்தை அளிப்பவள் என்பது பிரசித்தம். இவள் எப்படி தனத்தை கொடுப்பாள் அப்படிங்கறத ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் சுவாமி. கிரந்தி ஹஸ்த பத்மேன அப்படிங்கிறார். தன்னுடைய தாமரை போன்ற திருக்கரங்களால் அள்ளி அள்ளி எடுத்து பொழிவாளாம் தனத்தை மகாலட்சுமி. யாருக்கு அப்படின்னு கேட்டா கிங்கரர்களுக்கு. கிங்கரர்கள்னா பகவத் கைங்கரியத்துல பாகவத கைங்கரியத்துல மிகவும் தூய்மையான எண்ணம் உடையவர்கள், தர்மத்தை நாடுபவர்கள், தர்மத்துக்காக தனம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட கிங்கரர்களுக்கு கிம் கிம் இஷ்டமிதி அப்படின்னு உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன ஆசைப்படுகிறாய் என்று கேட்டு கேட்டு அனுகிரகம் செய்வாளாம் இந்த பிராட்டி. அப்பேற்பட்டவள் தானே கெட்டதையெல்லாம் ஒழித்து தனம் சம்பாதிப்பதில் ஏதேனும் தடை இருந்தால் அதை நீக்கி தர்ம காரியத்துக்கு வேண்டிய தனத்தை அனுகிரகமாக பொழிந்து கொண்டே இருப்பாள். கிரந்தி அப்படிங்கிறார். கிரந்தி அப்படின்னா அள்ளி பொழிதல் அப்படின்னு அர்த்தம். அது சத்ரந்தமா சொல்றார், கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றார். அதனால பொழிந்து கொண்டே இருப்பாள் என்று பொருள் கிடைக்கிறது. இப்பேற்பட்ட பிராட்டியானவள் தனலட்சுமியா இருந்து கொண்டு தனத்தை கொடுக்கிறாளே, அவளை பத்தின ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாமாவளியின் திருநாமம் என்ன என்று பார்த்தோமானால் 25வது திருநாமமான வசுதாரிணி என்கிற திருநாமம். வசு வசு என்றால் தனம் சம்பத்து அப்படின்னு அர்த்தம். அதை தரித்து கொண்டிருப்பவள் வசுதாரிணி. இப்படி வசுதாரிணியாக பிராட்டி விளங்குவதன் காரணம் என்ன அப்படிங்கறதை விளக்கும் பொழுது அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அழகான ஒரு கதை சொல்லுகிறார். அவருடைய லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாமாவளி நிருக்தி ஸ்துதி புஸ்தகத்திலே ஒரு பிராமணன் இருந்தான் காஞ்சிபுரத்திலே. அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துதான். எதுக்கு அப்படின்னு கேட்டா, கிரகஸ்தனா இருந்தா நிறைய தர்மங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம். அந்த மாதிரி ஒரு தர்ம எண்ணம் உச்சத்துல இருந்ததுனால திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசை அவனுக்கு வந்தது. அந்த காலத்துல எல்லாம் திருமணம் பண்ணிக்கணும்னா இந்த வரனானவன் கன்யா சுல்கம் கொடுக்கணும், பணம் கொடுத்து கன்னிகையை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி பணம் கொடுக்கறதுக்கு அவனிடத்தில் தனம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய சிலரெல்லாம் சொன்னார்கள், இந்த ஊர்ல சுவாமி தேசிகன் ஒருத்தர் இருக்கார், அவர்தான் பெரிய தனிகர், அவர்கிட்ட போய் தனம் யாச்சிச்சாயானால் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார்கள். சுவாமி தேசிகனோ உஞ்சவிருத்தி எடுத்து புழைச்சுட்டு இருக்கார். அப்பேற்பட்டவர்கிட்ட என்ன தனம் எடுக்க முடியும்? ஆனால் சில அசூயை பிடித்தவர்கள் அப்படி சொன்னார்களாம். அதனால இந்த பையன் நம்பிண்டு சுவாமி கிட்டக்க ரொம்ப ஸ்ரத்தையா போய் விண்ணப்பிச்சான். இவனுடைய ஸ்ரத்தைய பார்த்தார், இவனுடைய தர்மத்துல இருக்கிற ஆசையை பார்த்தார். இவனுக்கு பிராட்டியினுடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுண்டு தனத்தினுடைய இருப்பிடமான பிராட்டியினிடத்திலே போய் யாச்சிப்போம் வா, அவள் வசுதாரிணியாக இருந்து கொண்டு இந்த மாதிரி நல்லவர்களுக்கு தனத்தை பொழிய வேண்டும் என்றே காத்து கொண்டிருக்கிறாள், நிச்சயம் அனுகிரகிப்பாள் என்று சொல்லி பெருந்தேவி தாயாருடைய சந்நிதிக்கு போய் ஸ்ரீஸ்துதியை விண்ணப்பித்து அவர் ஆச்சரியமான யோகாரம்பத்வரித மனசா யுஷ்மதைகாந்தி யுக்தம் என்கிற ஸ்லோகத்தை சாதித்த பொழுது பிராட்டியும் பொற்காசுகளின் மழையை கொட்டச் செய்வித்தாள் என்பது கதை. இப்படி இவள் எங்கேந்தெல்லாம் தனத்தை கொடுப்பாள் அப்படின்னு கேட்டா, பூமேகே தனபதி கிரகாத்து அம்பராத்து அம்புதேர்வா, பூமியிலிருந்து தனம் கொடுப்பாள். தனபதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குபேரனுடைய இடத்திலிருந்து தனத்தை கொடுப்பாள். அம்பராத்து ஆகாசத்திலிருந்து கொடுப்பா, அம்புதேவா கடலிலிருந்து கொடுப்பா. அந்த மாதிரி எங்கேந்து வேணா தனம் கிடைக்கிற மாதிரி பிராட்டி அனுகிரகிப்பாள். தர்ம காரியத்துக்காக தனத்தை வேண்டினோமானால் அப்படின்னு இந்த திருநாமத்தினுடைய கதை சொல்லுகிறது. அதனால் தனலட்சுமி தாயாரை இந்த தியான ஸ்லோகத்தை கொண்டும் வசுதாரிணி என்கிற திருநாமத்தை கொண்டும் தியானிப்போம், ஜபிப்போம். வசுதாரிண்யை நமஹ.